நான் ஒரு நாள் ஸ்டே பண்ண போகிறேன், இல்லை 2 நாள் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கணும். அது எந்த ஹோட்டலு, அந்த புக் பண்ண அந்த ரிசிப்ட்டு இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் இ பாஸ் அப்ளை பண்ண முடியும். அப்போது யோசிச்சு பாருங்கள், சம்மரில் நல்ல காலத்துலேயே அங்கே தங்கறதுக்கோ இதுக்குமே ரூம் கிடைக்காது. இப்போ நீங்கள் புக் பண்ணிட்டு தான் மேலே வர முடியும்னா எல்லா ரூமும் புக் ஆகிடும். அந்த ஹோட்டல்காரங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இது. என்ன வேணால் ப்ரைஸ் என்ன பண்ணிக்கலாம், அவங்க ஹைட் பண்ணிக்கலாம். நம்ம கவர்மெண்ட் என்ன வேணால் சொல்லலாம், நீங்கள் வந்து அதிகமான ஒரு ரேட்டுக்கு நீங்கள் ரெண்டலுக்கு விட்டிங்கன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் என்ன ஆகும், உடனே இங்கே ஒரு பிளாக் மார்க்கெட் உருவாயிடும். எந்த ஒரு சட்டத்திட்டம் அமலுக்கு வந்தாலும், ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சட்டமோ ஒரு விதிமுறையோ வந்துச்சு அப்படின்னா உடனே கூடவே சேர்ந்து கள்ளச்சந்தையும் அங்கே உருவாயிடும். இப்போ அங்கே எல்லா ஹோட்டலும் பயங்கர பிஸி ஆகிடும், எல்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அங்கே போயிட்டு கூட அதெல்லாம் ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட புக் பண்ணிட்டு தான் போக முடியும். அப்படிங்கும்போது இப்போ ஒரு ஆள் போகலாம், 2 பேர் போகலாங்க கூட இப்போ குரூப்பாக தான் போக